அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ் வ மலாயிகத்துஹு ஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். மலேசிய திருநாட்டின் கோலாலம்பூர் நகரினுடைய இதயமாக அமைந்திருக்கக்கூடிய பாரம்பரியமான இந்த மஸ்ஜித் இந்தியா ஜும்மா பள்ளிவாசலில் சீரத்துன் நபியினுடைய தொடர்பொழிவை ஆற்றுகின்ற ஒரு மகத்தான வாய்ப்பை நல்கிய வல்ல இறைவனுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மஸ்ஜிதுடைய மரியாதைக்குரிய நிர்வாகிகளே, கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பிற்கும் நேசத்திற்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் மனதிற்குள்ளே மழை பொழிகின்ற அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இன்றைய தினம் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெறியில் உறவோடு உறவாடு என்கின்ற பொருண்மையிலே உங்கள் முன்னால் உரையாற்றுகின்றேன். இன்று நாம் அதிகமாக கவலைப்படுகின்ற, இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஆதங்கப்படுகின்ற ஒரு விஷயம் உறவு சார்ந்த ஒரு அமைப்பாக அமைந்திருக்கின்றது. மனித உறவுகளே இன்றைக்கு சில கேள்விகளுக்கு உள்ளாகி நிற்கிற பொழுது குடும்ப உறவுகள் குறித்து இன்னும் அதிகமாக கவலைப்பட வேண்டிய, பேசப்பட வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக முதன்மை உறவாகவே கருதப்படுகின்ற பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவே இன்றைக்கு ஒரு புரிதல் இல்லாத ஒரு உறவாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையிலே ஒரு பெரும் புயல் வெள்ள சேதம் ஏற்பட்டதை அறிவீர்கள். அப்பொழுது ஒரு 3 நாட்கள் சென்னை நகர் முழுக்க பவர் கட், மின்சாரம் தடைபட்டு விட்டது. பையன் என்ன செய்கின்றான், செல்போனில் உட்கார்ந்து நேரம் போவதற்காக அப்படியே தடவிக்கொண்டிருக்கின்றான். அதனுடைய சார்ஜ் தீர்ந்து போச்சு. லேப்டாப்பில் உட்கார்ந்து தட்டிக்கிட்டே உட்கார்ந்துருந்தான், அதனுடைய சார்ஜும் தீர்ந்து போச்சு. சரி, இன்வெர்டர் பேட்டரியாவது எடுத்து சார்ஜ் பண்ணான்னு பார்த்தா அதுவும் டவுன் ஆகிடுச்சு. வேறு வழி இல்லாமல் தன்னுடைய பெற்றோரிடம், அப்பா அம்மாவிடம் உட்கார்ந்து பேசுகின்றான். நிலவரம் எல்லாம் சரியாக போச்சு. கல்லூரிக்கு செல்கின்றான். நண்பர்களோடு பேசிக்கொள்கிறார்கள். 3 நாட்களாக பவர் கட் ஆகி போச்சுடா மாப்பிள்ள, நீ என்னடா செய்தன்னு ஒவ்வொருத்தன் கேட்குறான். என்னடா செய்கிறது, பெரும்போரா போச்சுடா அப்படி இப்படின்னு ஆளுக்கு அது குறித்து பேசிக்கிட்டாங்க. இவங்கிட்ட கேட்டா, நீ என்னடா செய்தேன்ட்டு. எல்லா பவரும் காலியாகி போச்சுடா, வேற வழி இல்லாமல் எங்கள் அம்மா அப்பாவு கூட உட்காந்து பேசினேன்டான்னா. வேறு வழி இல்லாமல் எங்கள் அம்மா அப்பாவு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்லடா, அவங்களும் நல்லவங்களாக தாண்டா இருக்காங்க அப்படின்னா. பெற்ற தாய் தந்தை நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்பதை ஒரு மகன் உறுதி செய்ய ஒரு புயல் வர வேண்டியது இருக்கின்றது.
ஒரு பெரு வெள்ளம் வர வேண்டியது இருக்கின்றது. 3 நாட்கள் பவர் கட் ஆக வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கின்றது. இதுதான் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிற பொழுது இந்த உறவுகள் குறித்து நாம் நிறைய பேச வேண்டிய அவசியம் இருப்பதாகத்தான் இந்த தலைப்பை இங்கே கொடுத்திருக்கின்றோம். உறவினுடைய மேன்மை என்ன, அந்தஸ்தும் உயர்வும் என்ன என்று பேசுகிற பொழுது வல்ல இறைவனுடைய மிக உயர்ந்த பண்பு அவன் அளவற்ற அருளாளன் என்பது, அரஹ்மான் என்பதுதான் அவனுடைய மிக உயர்ந்த பண்பினுடைய வெளிப்பாடு. அந்த உயர்ந்த பண்பான அர்-ரஹ்மான் என்கின்ற ரஹ்மானிலிருந்து பிறந்ததுதான் உறவை சொல்கின்ற ரஹும் என்று சொல்லக்கூடிய சொல். ரஹ்மானிலிருந்து தான் ரஹும் பிறந்தது என்று நபிமொழியே இருக்கின்றது. இந்த உறவை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்துகின்ற சொல்லாடல் இருக்கின்றது ரஹும். அது அளவற்ற அருளாளன் என்று நாம் இறைவனுடைய உயர்ந்த பண்பை குறித்து போற்றி புகழ்கின்றோமே, அந்த உயர்ந்த ரஹ்மானிலிருந்து தான் ரஹும் உறவு என்பது பிறந்தது என்று பேசப்படுகின்றது. அளவற்ற அருளாளனை பேசுகின்ற ரஹ்மான் ஆனாலும் சரி, உறவை பேசுகின்ற ரஹுமானாலும் சரி, இந்த இரண்டிற்கும் வேர் சொல் என்ன தெரியுமா? ரூட் வேர்டு என்ன தெரியுமா? ரஹ்மத் என்பதுதான், அருள் என்பதுதான். இந்த அருள் என்பதுதான் இரண்டுக்குமே வேர் சொல்லாக அடிச்சொல்லாக அமைந்திருக்கிற பொழுது இந்த உறவுக்கான மகிமை என்ன என்பதை நாம் இந்த சொற்களில் இருந்தே உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஃபதுஹுல் பாரி என்று சொல்லக்கூடிய கிதாபிலே இது குறித்து பேசப்படுகின்ற பொழுது, யார் உறவை போற்றி வாழ்கிறார்களோ அவர்கள் இறைவனை போற்றி வாழ்கிறார்கள், யார் உறவை மதிக்காமல் வாழ்கிறார்களோ அவர்கள் இறைவனை மதியாமல் வாழ்கிறார்கள் என்று பேசப்படுகிறது. ஏனென்றால் ரஹ்மானில் இருந்து தான் இந்த ரஹும் பிறந்த காரணத்தினால் ரஹ்மானை புகழ்வது ரஹுமை போற்றி வாழ்வதாக அர்த்தம். ரஹுமை நீங்கள் வேதனைப்படுத்தினால், உறவுகளை புறக்கணித்தால் இறைவனை புறக்கணிப்பதாக அர்த்தம் என்று ஃபதுஹுல் பாரி பேசிக்கொண்டிருப்பதை பார்க்கலாம். மனித வாழ்வினுடைய மிக உயர்ந்த நோக்கம் எதுவாக இருக்க முடியும்? இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவதுதானே, இறைவனுடைய விருப்பத்துக்குரிய அடியானாக நாம் மாறுவதுதானே வாழ்வினுடைய உயர்ந்த நோக்கம். அதற்காக வேண்டித்தானே மனிதன் இறைவனையே படைத்தான். இந்த உலகத்தை மனிதனுக்காக வேண்டி படைத்தான். மனிதனை எதற்கு படைத்தான்? அந்த வல்ல இறைவனை வணங்குவதற்காக படைத்தான். படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று சித்தர்கள் இதை பேசுவார்கள். எனவே அவனை வணங்குவதற்காக வேண்டித்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், அவனுடைய விருப்பத்தை பெறுவது, பொருத்தத்தை பெறுவது என்பதுதான் மனித வாழ்க்கையினுடைய முதன்மை நோக்கமாக அமைந்திருக்கின்றது. எனவே அந்த நோக்கத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் மனிதன் உறவுகளை பேணி வாழ வேண்டிய கட்டாயம், அவசியம், தாத்பரியம் ஏற்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். புகாரி ஷரீஃபிலே 5988வது ஹதீஸ். உறவு ரஹும் என்பது அளவிலா அருளாளான ரஹ்மானிடம் இருந்து வந்த அருட்கொடையினுடைய கிளையாகும். ரஹ்மானிடம் இருந்து வந்த அருட்கொடையினுடைய கிளைதான் ரஹும் என்கின்ற உறவாக இருக்கிறது. எனவே இறைவன் உறவை நோக்கி, ரஹுமை நோக்கி சொன்னானான், உன்னோடு யார் ஒட்டி வாழ்கிறார்களோ அவர்களோடு நானும் உறவு பாராட்டுவேன். உன்னை யார் முறித்து வாழ்கின்றார்களோ அவர்களுடைய உறவை நானும் முறித்துக் கொள்வேன் என்று ரஹுமை பார்த்து ரஹ்மான் சொன்னதாக இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அப்படியானால் நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இறைவனுடைய உறவை ஒட்டி வாழ்கிறோமா, முறித்து வாழ்கிறோமா என்று. ஒட்டி வாழ்கிறோம் என்று சொன்னால் உறவை ஒட்டி வாழ வேண்டும், பேணி வாழ வேண்டும். முறித்து வாழ வேண்டும் என்று சொன்னால் உறவை விட்டு விலகி வாழ வேண்டும். இதுதான் அடிப்படையான விஷயம். இந்த செய்தியை மையப்படுத்தி கொண்டு இன்னொரு ஹதீஸ் முஸ்லீமிலும் சஹீஹுல் புகாரியிலும் இடம்பெற்றிருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சொர்க்கத்திலே இருந்து பூமிக்கு இறக்குவதற்கு முன்னால் சிலரத்துல் ரஹம் என்று சொல்லக்கூடிய குடும்ப உறவு
இறைவனுடைய அரசை பிடித்து கொண்டு கேட்டதாம், இறைவா என்னை பாதுகாப்பாயாக, எனக்கு பாதுகாப்பு வழங்குவாயாக என்று பேசியதாம். ஏன்னா உறவுக்கே பயம் வந்து விட்டது, மனுஷனுங்க இறக்கணும்னு, நம்முடைய மதிப்பு போயிருமே என்று. எனவே சிலரத்துல் ரஹம் என்று சொல்லக்கூடிய குடும்ப உறவு இறைவனுடைய அரசை பிடித்து கொண்டு கேட்டதாம், இறைவனே என்னை பாதுகாக்கும்படி உன்னிடம் வேண்டுகிறேன் என்று. அதற்கு ரஹ்மை பார்த்து இறைவன் சொன்னானாம், உன்னை சேர்ந்து வாழ்பவர்களுடன் நானும் சேர்ந்திருப்பேன், உன்னை துண்டித்து விடுபவரை நானும் துண்டித்து விடுவேன் என்று அந்த ஹதீஸிலும் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. எனவே இறைவனுடைய தொடர்பு என்று சொல்லக்கூடியது உறவினுடைய தொடர்பிலே, உறவினுடைய பேணுதலிலே அமைந்திருக்கிறது என்பதை இந்த மார்க்கம் மிக அழுத்தமாக சொல்லி காட்டுகின்றது. இந்த ரஹம் என்று சொல்லக்கூடிய உறவை சொல்லுகின்ற சொல் இருக்கின்றதே, இதற்கு இன்னொரு பொருள் இருக்கின்றது, கர்ப்பப்பை என்று ஒரு பொருள் இருக்கின்றது. கர்ப்பப்பையை விட மனித உடம்பிலே மகத்தான ஒரு உறுப்பு என்பது கிடையாது, அது பெண்ணுக்கு மட்டுமே பாக்கியமான ஒன்றாக இறைவன் கொடுத்திருக்கின்றான். ஒரு 9 மாதங்கள் 12 நாட்கள், குறைந்தபட்சம் 15 வரை போகலாம். 9 மாதம் 12 நாட்கள் அந்த கர்ப்பப்பையிலே ஒரு அற்புதமான ஒரு கண்டிஷன்ல, ஒரு சூழல்ல வைத்து, தண்ணீருக்குள்ளே வைத்து இறைவன் நம்மை வளர்க்கிறானே, படிப்படியாக வளர்த்து நம்மை வெளியே கொண்டு வருகிறானே. அந்த கர்ப்பப்பைக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் வேறு எதற்காவது உண்டா? அவ்வளவு மகத்துவம் உடையது அந்த கர்ப்பப்பை. ஒரு தாய், கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு தாய் நடக்கின்ற பொழுதும், அமர்கின்ற பொழுதும், படுக்கின்ற பொழுதும், எழுகின்ற பொழுதும், எல்லா நிலையிலும் அவளுடைய முழு கவனம் கர்ப்பத்தின் மீது தான் இருக்கும், கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையின் மீது தான் இருக்கும். ஒரு முழு கவனத்தையுமே அந்த தாய் கர்ப்பத்தில் வைத்திருக்கிறாள் என்று சொன்னால், அந்த தாய்மை என்று சொல்லக்கூடியது உறவினுடைய முதன்மையாக அமைந்து விடுகிறது. ஆனால் அந்த உறவை தந்தவன் தந்தை, தந்தவன் அவன் என்கிற காரணத்தினால் அவனுக்கு தந்தை என்று பெயர். இந்த உறவை தந்தவன் என்கிற காரணத்தினால் அவனுக்கு என்ன பெயர்? தந்தை என்று பெயர். எனவே தாதந்தையை பேணுதல் என்பது எவ்வளவு மகத்தான விஷயம் என்பதை பார்க்கிறோம். அவள் கருவறையிலே நம்மை வைத்து தொப்புள் கொடி வழியாக தன்னுடைய உதிரத்தை, சத்தை அனைத்தையும் ஊட்டி 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 நம்மை வளர்த்தாள். நாம் இப்பொழுது வளர்ந்து வெளியே வந்த பின்னால் இங்கே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய உண்கின்ற இந்த வாய் திறந்து விடுகிறது. ஆனால் கர்ப்பத்தில் இருக்கிற வாய், இந்த வாய் மூடி இருந்தது, இன்னொரு வாய் திறந்திருந்தது. எந்த வாய்? தொப்புள் என்று சொல்லக்கூடிய வாய் திறந்திருந்தது. வயிற்றுக்குள்ளேயே ஒரு வாய் இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். வயிற்றுக்குள்ளே ஒரு வாய் இருந்த காரணத்தினால்தான் நம்முடைய கிராமங்களில் பெரியவங்க சொல்லுவாங்க, வாயும் வயிறுமா இருக்கிறா என்று சொல்லுவாங்க. வாயும் வயிறுமா இருக்காப்பா, நாக்குக்கு ருசியா ஏதாவது வாங்கி கொடு என்று சொல்லுவாங்க. அப்படியானால் இவள் தன் சத்தை, உதிரத்தை அத்தனையும் ஊட்டி ஊட்டி வயிற்றுக்குள்ளே ஒரு வாய் வைத்து வளர்த்தால், வெளியே வந்தவுடன் அந்த வாய் அடைபட்டு விட்டது, இந்த வாய் திறந்து விட்டது. அவளை குறித்தே நாம் விமர்சனம் செய்கிறோம், பேசுகிறோம். தான் மனிதனுடைய நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அந்த தொப்புள் கொடி வழியாகத்தான் உனக்கு இரத்த பந்த உறவுகள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கை என்று சொல்லக்கூடிய இரத்த பந்த உறவுகள் எல்லாம் அதன் மூலம்தான் உனக்கு கிடைத்தது. இவ்வளவு மகத்தான ஒரு விஷயம். அதனால்தான் கர்ப்பப்பைக்கு இறைவன் என்ன செய்தான்? ரஹம் என்று உறவை சொல்கின்ற பெயரையே நாம் சூட்டியிருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு என்னது? சொந்த உறவுகள், இரத்த பந்த உறவுகளே இல்லாத ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. உடன்பிறப்புகளே இல்லாமல் சிலர் வளருகிறார்களே, எல்லாம் ஒற்றை பிள்ளையா வளர்றாங்க. அப்படித்தானே? அதுல ரொம்ப நம்மால் கணக்கா இருக்கிறான். திட்டம் போட்டு அவர்கள் பிற்காலம் குறித்து குழந்தை பெற்று வளர்க்கிறார்களாம். ஒற்றைக்கு ஒரு பிள்ளை. நான் கூட சிந்தித்து பார்த்தேன். ஒரு 2050, இன்னும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு தொலைக்காட்சியிலே ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் நடக்குது. பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் எல்லாம் அந்த குவிஸ் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எந்த குழந்தைகள் இப்பொழுது ஒற்றை பிள்ளையாக குடும்பத்தில் வளர்கிறார்களே, இவர்கள் திருமணம் செய்து இவர்கள் பெறுகின்ற ஒற்றை பிள்ளைகள், பெற்ற ஒற்றை பிள்ளைகள், 3வது தலைமுறை ஒற்றை பிள்ளைகள் அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆட்டு பங்கேற்கிறாங்க. இப்போ குவிஸ் மாஸ்டர் கேட்கிறார், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறது. பலூனை கண்டுபிடித்தது அடுத்த செகண்ட் பதில் மான்கோல்ஃபர்,
டைனமோ, பேரடைட், டைனமேட், ஆல்பர்ட் நோபல், டக்கு டக்கு கண்ணிமைக்கு நேரத்தில் பதில் வந்து கொண்டே இருக்கிறது. வெரி குட், வெரி குட், வெரி குட் அப்படிங்கிறார். இப்போ செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறது. சித்தப்பான்னா யார்? சித்தப்பா, வாட் சித்தப்பா? பாஸ். மாமின்னா யார்? மாமி, ஹூ இஸ் மாமி? பாஸ். அண்ணன்னா யார்? அண்ணன், பாஸ். நான் சொல்லுகிறேன், நீங்க 25 ஆண்டுகளுக்கு பின்னால் மாமா, மாமி, அண்ணன், தம்பி எல்லாம் பாஸ் ஆயிடுவாங்க. எந்த உறவும் இல்லாத ஒரு தலைமுறை வாழ்கிற பொழுது, இந்த உறவு என்று சொல்லக்கூடிய தலைமுறையே இல்லாத பொழுது, இந்த ஜெனரேஷன், இந்த தலைமுறை எப்படி அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் புரிந்து கொண்டு வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியாக நான் கருதுகிறேன். 4-5 பிள்ளைகள் குடும்பத்தில் வளர்கிற பொழுது, அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கிகள் வளர்கிற பொழுது கிடைக்கக்கூடிய அந்யோன்யமான அற்புதமான அன்பும் பாசமும் பரிமாற்றமும் இருக்கிறது. அதில் வேறு எதிலும் கிடைக்காது. வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் அதுவாகத்தான் இருக்க முடியும். மற்ற உறவுகளின் அறிமுகம் கூட நம் தலைமுறைக்கு அதிகம் இல்லாமல் இன்றைக்கு போய்விட்டது. ஒரு காலத்திலே வீடுகளுக்கு சென்றோம் என்று சொன்னால், வீட்டிலே முதலில் நம்மை வரவேற்பக்கூடியவர்கள் பிள்ளைகளாக இருப்பாங்க, குழந்தைகளாக இருப்பாங்க. இன்னார் வந்திருக்காங்க சத்தம் போடுவாங்க, வர இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இன்றைக்கு எந்த வீடுகளுக்குள்ளாக சென்றால் பிள்ளைகளையே பார்க்க முடியவில்லை. நாம் உட்கார்ந்து அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருப்போம். குழந்தைகள் எங்கன்னா அவங்க ஒரு அறையில் உட்கார்ந்து இருப்பாங்க, அடைத்து கொண்டு இருப்பார்கள். அங்கே அவர்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு செல்போன் உலகமோ, ஒரு லேப்டாப் உலகமோ அல்லது படிப்பு உலகமோ அதிலே மூழ்கி போய் கிடப்பார்கள். குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பெயர் சொல்லி அழைப்பார்கள். வந்தவர்கள் மின்னல் வேகத்தில் வந்துவிட்டு ஒரு சலாத்தோடு ஒரு புன்னகையோடு போய்விடுவார்கள். அதை கண்டு நாம் திருப்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு வீடுகளில் பிள்ளைகளையே வளர்க்கிறோம். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் அன்றைக்கு அப்படி அல்ல. நாம் சின்ன வயசிலே வளருகின்ற பொழுதெல்லாம் குடும்பத்தில் ஒரு வீட்டுக்குள் நுழைந்தோம் என்று சொன்னால் முதலில் வரவேற்கக்கூடியவது பிள்ளைகளாக இருப்பாங்க. வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்துட்டான்னா, அம்மா மாமா வந்திருக்காங்க, மாமா வந்திருக்காங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் மாமா, நல்லா இருக்கீங்களா மாமா, மாமா வாங்க மாமா உட்காருங்கன்னு சின்ன பிள்ளை பேசும். அம்மா மாமா வந்திருக்கான்னு சத்தம் வீடு முழுக்க கேட்கும். உடனே அந்த அம்மா வரும், வாங்கண்ணே வாங்க, நல்லா இருக்கீங்களாண்ணே, அஸ்ஸலாமு அலைக்குண்ணே, உட்காருங்கண்ணே, மைனி நல்லா இருக்காங்களாண்ணே, மூத்தம்மா பாத்திமா நல்லா இருக்காளா, நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க, அப்பாஸ் நல்லா இருக்கானா இளையவன், அவன் நல்லா இருக்கான். அது பெரியம்மா ஏதோ பாத்ரூமில் வலிக்கு விழுந்து காலில் அடிபட்டுன்னு சொன்னாங்க, எப்படி இருக்குது, நல்லா இருக்காங்களா, நல்லா இருக்காங்கம்மா நல்லா இருக்காங்கம்மா. அடுத்து வீட்டுக்கார் வருவார், வாங்க மாப்பிள்ள அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். தங்கச்சி நல்லா இருக்குதா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. மூத்தவ பாத்திமா நல்லா இருக்குதா, நல்லா இருக்கிறா. அப்பாஸ் நல்லா இருக்கிறானா, நல்லா இருக்காங்க. மாமி எப்படி இருக்காங்க, பாத்ரூமில் ஏதோ வழக்கி விழுந்தா கேள்விப்பட்டு அடிபட்டது எப்படி இருக்குது, நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்கம்பாங்க. அடுத்து அந்த வீட்டில் உள்ள அம்மா வரும், வாங்க மருமோனே, அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா மருமோனே, உட்காருங்க மருமோனே, வீட்டில் என் மோவ நல்லா இருக்காளா மருமோனே, நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்கம்மா. மூத்தவ பாத்திமா நல்லா இருக்காளா, இளையவன் அப்பாஸ் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்கம்மா. ஏன் மைனி என்ன பாத்ரூமில் வலிக்கி விழுந்துருச்சாமே, நல்லா இருக்குதா, நல்லா அவன் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காம்மா. அடுத்து அந்த வீட்டில் உள்ள பெரிய மனுஷன் வருவார், வாங்க மாப்பிள்ள அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்காங்க, என் மோவ நல்லா இருக்காளா, நல்லா இருக்கல. மூத்தது பாத்திமா அப்பாஸ் எல்லாம் நல்லா இருக்காங்க. என் தங்கச்சி ஏதோ பாத்ரூமில் வலிக்கி விழுந்தா கேள்விப்பட்டு நல்லா இருக்குதா, நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்கான். எல்லாம் நல்லா இருக்காங்க நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லி இவனுக்கு டயர்டாகி போயிடும். அடுத்து அந்த வீட்டில் உள்ள சின்ன பிள்ளை ஒன்று வரும், அஸ்ஸலாமு அலைக்கும் மாமா, எப்போ வந்தீங்க மாமா, மாமி நல்லா இருக்காங்களா, அப்பாஸ் நல்லா எல்லாம் கேட்கும். வீட்டில் அந்த பெத்தம்மா வலிக்கி விழுந்துருச்சாமே, நல்லா இருக்குதா, நல்லா இருக்காங்கம்மா நல்லா இருக்காங்கம்மா நல்லா இருக்காங்கம்மா, நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லியே நான் நல்லா இல்லாமல் போயிடும் போல இருக்கேம்மா. இப்படி உறவுகளை கொண்டாடிய காலம் என்பது ஒன்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒரு வறட்சி நம்முடைய குடும்பங்களில் ஏற்பட்டு விட்டது. இந்த விசாரிப்புகள், இந்த கொண்டாட்டங்கள், நலம் விசாரிப்புகள் எல்லாமே காணாமல் போய்விட்ட ஒரு சூழலிலே இன்றைக்கு நம்முடைய குடும்ப அமைப்புகள் அமைந்து விட்டதை பார்க்கிறோம். எனவே இதை வலுப்படுத்த வேண்டிய, செறிவுபடுத்த வேண்டிய, கொண்டாட வேண்டிய ஒரு சூழலை நாம் குடும்பங்களிலே வளர்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை நல்லது கெட்டதுகளுக்கு அழைத்து செல்வதே இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. திருமணத்துக்கு ஏன் குழந்தையை அழைத்து கொண்டு வரவில்லை என்று சொன்னால், அதுக்கு பரீட்சை இருக்கு, பரீட்சை அடுத்த மாதம்,
அழைத்து கொண்டு வருவதில்லை. படிப்பு தான் முக்கியம், உறவு முக்கியமில்லை. லீவு நாளில் கூட நல்ல விஷயங்களுக்கு அழைத்து செல்வதில்லை. திருமணங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும். அங்கு நடக்கக்கூடிய மார்க்கத்துடைய நெறிமுறை எல்லா விஷயங்களையும் அந்த குழந்தை புரிந்து கொள்ள வேண்டும். எது எப்படி எப்படி சடங்குகள் நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். உறவுகளுக்கு அறிமுகமாகும். பெரியவங்களுக்கு இந்த குழந்தை யார் அறிமுகம், அவர் யார் என்று குழந்தைகளுக்கு அறிமுகமாகும். அதனுடைய வயது ஒத்தவர்கள் புதிய உறவுகள் அவர்களுக்கு அங்கே அறிமுகமாவார்கள். இதெல்லாம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. மவுத் வீடுகளுக்கும் பிள்ளைகளை அழைத்து செல்ல வேண்டும். அழைத்து செல்கிற பொழுது அங்கு நடக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் அந்த குழந்தைகள் உள்வாங்கும். அங்கு நடக்கக்கூடிய அழுகை, சோகம், கவலை அத்தனையும் உள்வாங்கும். இந்த இன்பமான சூழல், இந்த துன்பமான சூழல் ரெண்டையும் அது உள்வாங்குகிற பொழுதுதான் அதனுடைய மனசு விசாலப்படும். இதற்கான வாய்ப்பே கொடுக்காமல் தான் இன்றைக்கு நாம் நம்முடைய குழந்தைகளை என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். பெரியவர்களை நலம் விசாரிக்க செல்வது என்று சொல்லக்கூடியது மார்க்கத்திலே ஒரு கடமையாக அமைந்திருக்கின்றது. நோய்வாய்ப்பட்டவர்களை நலம் விசாரிப்பது என்பது பெருமானார் வலியுறுத்திய மிகப்பெரிய அற்புதமான ஒரு சுன்னத். நலம் விசாரிக்க செல்கிற பொழுது பிள்ளைகளையும் அழைத்து செல்ல வேண்டும். பிள்ளைகளை அழைத்து செல்கிற பொழுது இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்கு, அற்புதமான மகிழ்ச்சி. ரொம்ப நாளைக்கு பிறகு நம்மளை பார்ப்பாங்க. பெரும்பாலும் நீங்கள் ஒன்றை கவனித்தால் தெரியும், நீண்ட நாட்களுக்கு பிறகு வயதான முதியவர்களுடைய இல்லத்திலுமே சந்திக்கிற நம்ம கையை பிடிப்பாங்க, தெரியும், பார்த்துருக்கீங்களா? அந்த கையை பிடிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் அவர்களுக்கு. ஏன்னா அந்த பரிசம், இந்த தொடு உணர்ச்சி, இந்த பாசம் இல்லாமல் ஏங்கி தனிமையிலே பரிதவித்துக் கொண்டு கிடந்தவர்கள் அவர்கள். நாம் போனோன்னு நம்ம கையை பிடிப்பாங்க, நம்ம டக்கு கையை எடுக்கக்கூடாது. கையை அவர்களிடம் அவராக விடுவது வரை கையை கொடுத்துட்டு இருக்கணும். அந்த கையை அவர்கள் பிடித்திருக்கக்கூடிய நேரம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய சொர்க்க காலம். அவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த மகிழ்ச்சியும் மனநிறைவையும் நாம் யாராவது ஒரு முதியவருக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது நாம் வாழ்க்கையில் செய்கிற மிகப்பெரிய நல்ல காரியம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பிள்ளைகளை அழைத்து செல்ல வேண்டும். அவர்களை பிடிப்பார், கொஞ்சுவார்கள். எனவே நோய்வாய்ப்பட்டவர்களை நலம் விசாரிப்பதற்கு, ஊருக்கு சென்றால் பெரியவர்களை சந்திப்பதற்கெல்லாம் குழந்தைகளை அழைத்து செல்வது என்று சொல்லக்கூடியது இனிமேல் நம்முடைய தார்மீக கடமையாக இருக்க வேண்டும் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதன் மூலம் இயலாமை, முதுமையினுடைய விளிம்பிலே இருந்து இயலாமையினுடைய நோயிலே பாதிக்கப்பட்டு கிடக்கக்கூடியவர்களுக்கு மன ஆறுதலையும் அமைதியும் நாம் தருகின்றோம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரு விதமான புரிதலை நாம் என்ன செய்கின்றோம், உறவு சார்ந்த புரிதலை நாம் ஏற்படுத்துகின்றோம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், வீட்டிலேயே முதியவர்களை மரியாதையாக பலர் நடத்துவதில்லை. பிள்ளைகளுக்கு முன்னால் வைத்து என்ன செய்வார்கள், குறை சொல்லி பேசுவார்கள். இது மாதிரி மோசமான காரியம் எதுவும் கிடையாது, செய்யவே கூடாது. வயதில் மூத்தவர்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னால் வச்சு எந்த குறையும் சொல்லி பேசக்கூடாது. பேசினால் இரண்டு விஷயங்கள் நடந்துவிடும். ஒன்று, அந்த முதியவர்கள் மீதான மதிப்பு பிள்ளைகளுக்கு போய்விடும். இல்லை என்று சொன்னால் முதியவர்களிடம் ரொம்ப நெருக்கமாக அன்பாக இருக்கிற பொழுது நாம் முதியவர்களை குறைத்து பேசுகிற பொழுது தாய் தந்தையின் மீதான மதிப்பு போய்விடும். இந்த ரெண்டில் ஒன்று ஏதாவது நடப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். எனவே இந்த விஷயங்களிலே நாம் ரொம்ப அற்புதமாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னொரு அருமையான விஷயம் நடக்கும். மூத்தவர்கள், பெரியவர்கள் குடும்பங்களிலே வீடுகளிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள்தான் இளைய தலைமுறைக்கு, பிள்ளைகளுக்கு குடும்பத்தினுடைய பாரம்பரியம், பெருமை எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்கள். வீட்டுக்கு ஒருவர் அழைக்கிறார் என்று சொன்னால் அந்த குடும்பத்தை பற்றி பேசுவாங்க. யார் தெரியுமா, எங்க பாப்பாக்கு மச்சான் ஒருத்தர் இருந்தார், அவர் யார் தெரியுமா என்று குடும்ப பாரம்பரியம் எல்லாம் பேச அந்த குழந்தைகளுக்கு முதியவர்கள் மூலம்தான் இளையவர்களுக்கு கடத்தப்படும். ஊர்ல ஒரு விசேஷம் நடந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த விசேஷம் குறித்து பேசுவாங்க. எங்க ஊர் காலத்திலெல்லாம் மீலாது விழா ஊர் முழுக்க லைட்டை போட்டு பந்தலை போட்டு எப்படி நடத்துவாங்க தெரியுமா, ராத்திரியெல்லாம் வைத்து ஓதிக்கிட்டு தெருவில் போவாங்க அப்படின்ட்டு எல்லா விஷயங்களையும் பேச ஆரம்பித்து விடுவார்கள் முதியவர்கள். எனவே நம்முடைய சமுதாயத்தினுடைய, குடும்பத்தினுடைய பாரம்பரியம், பெருமை, மகத்துவம் அத்தனையும் பெரியவர்கள் மூலம்தான் இளையவர்களுக்கு கடத்தப்படும், கொண்டு போய் சேர்க்கப்படும். ஆனால் இதற்கான வாசலையே இன்றைக்கு நாம் அடைத்து விட்டோம். அதனால் தான் மூத்த தலைமுறை மீது, பாரம்பரியத்தின் மீது, நம்முடைய பெருமைகளின் மீது, வரலாறுகளின் மீது இந்த இளைய தலைமுறைகளுக்கு மதிப்பே இல்லாமல் போய்விட்டது. இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியாக அமைந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா மூத்தவர்களும் குழந்தைகளும் பார்த்தா
அது ஒரு அற்புதமான சுவனத்தின் சோபிதமே சுந்தர பொழுதை கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அருமையான காலமாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியை தாத்தா பாட்டி பேரன் பேத்திகளுக்கு கூட அவர்கள் கொஞ்சுவது, இவர்கள் கிண்டல் பண்ணுவது எல்லாம் அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கும். அந்த பாட்டி என்ன செய்யுது, வீட்டில் இருக்கக்கூடிய கிளவி பெத்துமா கிளவி ஊசியில நூலை எடுத்து கோத்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கு. ஓட்டைக்குள்ள ஊசி போக மாட்டேங்குது, அந்த ஊசிக்கல்ல நூல் போக மாட்டேங்குது. அரை மணி நேரமா அப்படியே வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கு. உடனே பெருசு உட்கார்ந்துக்கிட்டு பெத்தப்பா உட்கார்ந்துட்டு என்ன பண்ணார், கிண்டல் பண்ணார். பாரு கிளவிக்கு கண்ணு ஃபீஸா போச்சு சொன்னோடனே குழந்தைகள்லாம் சிரிக்குது. கூட என்கிட்ட கொடுன்னாரு. வாங்கி அவர் என்ன பண்ணாரு, ஊசியில நூலை கோர்க்கிறதுக்கு அப்படியே கோத்துட்டு இருக்காரு. 10-15 நிமிஷம் ஊசி ஓட்டைகள் நூல் போக மாட்டாங்க. அப்போ பேரப்பிள்ளை சொன்னா, பெத்தப்பா நீ அரை மணி நேரம் 1 மணி ஆனாலும் ஊசியில நூலை கோக்க முடியாது. ஏன், ஊசி கீழே விழுந்து அரை மணி நேரம் ஆச்சுங்கிறான். அதனால காத்துக்குள்ள நூலை கோத்துட்டு இருக்கான். உடனே அங்க ஒரு கிண்டலும் கேலியும் சிரிப்பும் சந்தோஷமும். இந்த அற்புதமான சூழல் குடும்பங்களில் இன்றைக்கு காணாமல் போய்விட்டது. இதையெல்லாம் மீண்டும் வரவு வைக்கிற பொழுதுதான் மனம் என்பது விசாலப்படும், செழுமைப்படும், குடும்ப மகிழ்ச்சி என்பது வரவு வைக்கப்படும். இஸ்லாம் இந்த உறவிலிருந்து தான் எல்லாவற்றையும் ஆரம்பிக்கின்றது. அனைத்தையும் இந்த உறவிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. நீ மார்க்க கடமையான உன்னுடைய ஏழை வரியை ஜக்காத்தை நிறைவேற்றுகிறாயா? 8 வகையினருக்கு கொடுக்கலாம் என்று குர்ஆன் பேசுகிறது. அது யாருக்கு முதல்ல ஏழையாக இருந்தாலும் வறியவராக இருந்தாலும் யாருக்கு முதலில் கொடுக்க வேண்டும், முன்னுரிமை கொடுக்க வேண்டும்? உறவுகளிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். உறவுகளுக்கு கொடுத்து விட்டு தான் அடுத்து வெளியே செல்ல வேண்டும் என்று இந்த மார்க்கம் வரையறை செய்திருக்கின்றது. ஒரு குர்பானி கொடுக்கிறோம், உல்கியா கொடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த முதல் பங்கு முதலில் யாருக்கு கொடுக்க வேண்டும்? உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டும். எல்லா கடமைகளையும் எல்லா விஷயங்களையும் உறவிலிருந்து ஆரம்பிப்பதற்குத்தான் இந்த மார்க்கம் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஒரு விஷயத்தை நினைவிலே கொள்ள வேண்டும், உறவை பேணாதவனிடம் உண்மைத்தன்மை இருக்காது, உறவை பேணாதவனிடம் நம்பகத்தன்மை இருக்காது. இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். யாரையாவது ஒருவரின் நம்பிக்கைக்குரியவராக நீ பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர் உறவை பேணக்கூடியவராக இருக்க வேண்டும். உறவை பேணாதவுடன் உண்மைத்தன்மையோ நம்பகத்தன்மையோ இருக்காது. கிரா குகையிலே பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்திருந்தார்கள், இறைவனை துதித்திருந்தார்கள். வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கே வரவானார். பெருமானாரை ஆற தழுவிக்கொண்டார். அந்த தழுவலில் ஏற்பட்ட அதிர்வை அவரால் தாங்க முடியவில்லை. மின்னல் மின்சாரம் பாய்ந்தது போன்று ஒரு அதிர்வை பெருமானா உணர்கிறார். விடவிடத்து போகின்றார். நீங்கள் தான் இறைவனுடைய இறுதி தூதர் காத்தமுன் நபி, உங்களுக்கு வல்ல இறைவன் வேதத்தை வழங்கியிருக்கிறான், ஓதுவீராக என்றார். அன உம்மி, எனக்கு ஓத தெரியாது. பிஸ்மி ரப்பிக்க, உம்மை படைத்த இறைவனின் திருப்பெயரால் ஓதுவீராக என்றால் ஓத ஆரம்பித்து விடுகிறார். இந்த நிகழ்வு முடிந்தவுடன் பெருமானார் இல்லத்திற்கு வருகிறார். வேர்த்து விறுவிறுத்து வாசலிலேயே அன்னை ஹதீஜா நாயகியார் காத்து கொண்டிருக்கிறார்கள். வெகு நேரமாகி அன்பு கணவரை காணவில்லை என்று காத்து கொண்டிருக்கிற பொழுது பெருமானார் நடுக்கத்துடன் வியர்த்து கொட்டு விடவிடப்புடன் இந்த நிகழ்வை அவரால் நம்ப முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர்கள் வீட்டுக்கு வருகிற பொழுது என்னை போர்த்தி விடுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அன்னை ஹதீஜா நாயகியார் அவர்கள் அவரை போர்வையால் போர்த்தி தன் மடியிலே படுக்க வைத்து, என்ன நிகழ்ந்தது அன்புள்ள கணவரே, உங்களுக்கு என்ன நடந்தது? ஏன் இப்படி உடம்பெல்லாம் படபடக்கிறது? ஏன் இப்பொழுது வியர்த்து கொட்டுகிறது கேட்டவுடன் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், நான் தான் இறைவனின் இறுதி தூது என்றார்கள், வேத வசனங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னவுடன் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அன்புள்ள கணவரை, நீங்கள் சொன்னால் அது உண்மை, நான் உங்களை ஈமான் கொள்கின்றேன், இறைவனை ஈமான் கொள்கிறேன் என்றார்கள். அப்படி ஈமான் கொள்வதற்கு அன்னை ஹதீஜா நாயகி அவர்கள் பெருமானார் சொன்னால் உண்மை, நான் உடனடியாக ஈமான் கொள்கிறேன் என்று அவர்கள் ஈமான் கொண்டதற்கு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நான் ஈமான் கொள்கிறேன், நீங்கள் சொன்னால் உண்மை, ஏனென்றால் நீங்கள் உறவுகளை பேணக்கூடியவராக இருக்கின்றீர், அனாதைகளை ஆதரிக்கக்கூடியவராக இருக்கின்றீர், ஏழைகளுக்கு உதவக்கூடியவராக இருக்கின்றீர். எனவே நீங்கள் சொன்னால் அது உண்மைதான், நான் இறை நம்பிக்கை கொள்கிறேன், ஈமான் கொள்கிறேன் என்றார்கள். இதுதான் தகுதி.
சொன்னவுடன் முதலாக மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். சொன்னது பெருமானார். மனைவியாக இருந்தாலும் அவர்கள் என்ன சொன்னார்கள்? உண்மை நீங்க சொன்னா நம்புகிறேன், ஏன்னா நீங்க உறவுகளை பேணக்கூடியவராக இருக்கின்றீர் என்று சொன்னார். உறவுகளை பேணக்கூடியவர்களால் உண்மைத்தன்மை இருக்கும், நம்பகத்தன்மை இருக்கும். இந்த உண்மைத்தன்மையோடு நம்பகத்தன்மையோடு ஒரு மனிதன் வாழ்வதுதான் அவனுடைய கண்ணியமான வாழ்க்கை. இது எல்லாரும் பெற முடியாது, எல்லாரையும் யாரும் நம்பிவிட மாட்டார்கள். இப்ப நம்பகத்துக்குரியவர், உண்மையாளர், நேர்மையாளர் என்பதற்கு அதற்கென்று ஒரு பக்குவம், தகுதி வேண்டும். அந்த தகுதி முதலில் ஒரு பெறுகிறார் என்று சொன்னால் அவர் உறவுகளை பேணக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பது இந்த வரலாற்று செய்திகளில் இருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம். அதிலும் குறிப்பாக இந்த உறவுகளை பேணுகின்ற அற்புதமான இந்த நிலையிலே பெண்கள் அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக, முன்னிலை வகிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதான் இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாகவும் அமைந்திருக்கின்றது. மக்காவிலே ஒரு கடுமையான பஞ்சம் ஒன்று வந்தது. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே பெரும் பஞ்சம் ஒன்று வந்தது. பசி பட்டினியால் மக்கள் அவதிப்பட்டார்கள். பெருமானாருடைய பெரிய தந்தையார் அபூ தாலிபினுடைய குடும்பம் பசியால் வாடியது. உறவினர்கள் சிரமப்பட்டார்கள். பெருமானார் நினைச்சதா வீட்டில் இருந்து உணவு தானியங்களை எல்லாம் கொண்டு போய் கொடுத்தார், பொருள்களை கொடுத்தார், காசு பணத்தை கொடுத்தார். அபூ தாலிபுடைய மகன் அலி இப்னு அபூ தாலிப், சின்ன பையன் அலி அவர்கள், அந்த குடும்பத்தினுடைய சூழல் கருதி அந்த பையனை வீட்டிற்கு அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டிலேயே அந்த நிலையிலே வளர்க்க ஆரம்பித்தார்கள். எல்லாம் நடந்தது. இதில் ஒரு ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்பீர்கள். கஷ்டப்படுகிற பொழுது உறவுக்கு அவர் கொடுத்தார் பெருமானார் என்பது பெரிய விஷயம் இல்லை என்று சொன்னார். ஆனால் ஒன்று இருக்கிறது ஆச்சரியப்படுவதற்கு, யாருடைய செல்வத்தை எடுத்து கொடுத்தார், யாருடைய உணவு தானியங்களை எடுத்து கொடுத்தார், யாருடைய வீட்டிலிருந்து எடுத்து கொடுத்தார்? எல்லாம் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சொந்தமானது. அவர் எடுத்து கொடுத்த உணவு தானியம், பொருள், செல்வம் அத்தனையும் அவருடைய உறவினர்களுக்கு, பெருமானார் அவருடைய உணவர்களுக்கு கொடுத்த அத்தனையும் யாருக்கு சொந்தமானது? மனைவிக்கு சொந்தமானது. அப்படியானால் ஒரு மனைவியார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எவ்வளவு பெருந்தன்மையாக இருந்திருக்கின்றார்கள். தன் கணவன் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கு அவர்கள் எந்த தடையும் சொல்லவில்லை. விருப்பத்தோடு மனதை திறந்து வைத்திருந்தார் என்று சொன்னார். இந்த பெருந்தன்மை நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வர வேண்டாமா? இன்னைக்கு நம்ம வீடுகளையே பார்த்தா தெரியும். அவங்க குடும்பத்தினர் வந்தாங்கன்னு சொன்னா அது ஒரு உபசரிப்பு நல்லா இருக்கும். வீடுகளில் பார்த்தா தெரியும். நான் பார்த்துருக்கிறேன். அவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி வந்தா அது என்ன, இது என்ன, பிரியாணி என்ன, அது என்ன செய்வா பயங்கரமா இருக்கு. நம்ம குடும்பத்தினர் வந்தால் செய்ய சொன்னா வர்றாங்களா, எத்தனை பேர் வராங்கன்னு முதல் கேள்வி. கணக்கு சொல்லணும், என்ன செய்யணும்னு கேள்வி. அவங்க குடும்பத்தில் வரும்போது எல்லாம் கேட்க மாட்டாங்க, எத்தனை பேர் வர்றாங்க, என்ன செய்யணுங்க, என்ன இதை செய்தா போதுமான்பாங்க. அந்த உபசரிப்பிலே ஒரு சின்ன வித்தியாசம் இருப்பதை எல்லா குடும்பத்திலையும் பார்க்கலாம். அதில் வித்தியாசம் அதிகம் பார்க்க முடியாது. இப்படி இருக்கிற பொழுது தன்னுடைய கணவன் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னுடைய செல்வத்தை, தன்னுடைய பொருளை அள்ளி கொடுப்பதற்கு ஒரு தாய் என்னது தயாராக இருந்தார்கள், பெருந்தன்மையோடு இருந்தார்கள் என்று சொன்னால் அதனால்தான் மார்க்கத்தினுடைய முதன்மையான பெண்மணியாக அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த வாழ்வியலிலே இருந்து நாம் எப்படி உறவுகளை பேண வேண்டும் என்பதை நம்முடைய பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் நம்மிடம் ஏற்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் பல கடமைகளை நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால் எல்லா கடமைகளிலும் ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வியல் கிடைக்கிறது. அந்த வாழ்வியலை நாம் உணர்ந்து கொள்வதே இல்லை. இப்பொழுது ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்ற செல்கிறோம் என்று சொன்னால் ஹஜ்ஜிலே பலவிதமான அமல்கள் இருக்கின்றது, கடமையான விஷயங்கள் இருக்கின்றது. இந்த ஹஜ்ஜி கடமை என்று சொல்லக்கூடிய தருகின்ற படிப்பினை என்ன? ஒரு குடும்பத்தினுடைய மகிமையைத்தானே ஹஜ்ஜினுடைய பின்னணியை அமைத்திருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம் சார்ந்த ஒரு பின்புலத்தில் தான் ஹஜ்ஜி கடமை என்று சொல்லக்கூடியது என்ன செய்கிறது, அமைந்திருக்கிறது. ஒரு குடும்பம் சார்ந்த விஷயம்தான் ஒரு வெளிப்பாடாக, ஒரு கடமையாக இன்றைக்கு நமக்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ஜி உம்ராவிலே நாம் செல்கிற பொழுது தொங்கோட்டம் ஓடுகின்றோம். சபா மலைக்கு இடையிலே 7 முறை தொங்கோட்டம் என்ன செய்கிறோம், போயிட்டு வர்றோம். இப்பொழுது அடுக்குமாடி என்று வைத்து ஏசி அமைத்து குழுன்னு போயிட்டு வர்றோம்.
ஆனால் அந்த காலத்திலெல்லாம் சுடு மணலில் காலில் செருப்பு இல்லாமல் என்ன செய்யணும், தொங்கோட்டம் போக வேண்டும். சூரியனையே திருப்பி சுடும், அவ்வளவு சூடு இருக்கும். அந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் உணர்ந்து பார்த்தால் தொங்கோட்டம் ஓடுவது யாருடைய வெளிப்பாடு? அது ஒரு தாய் ஓடிய ஓட்டம் அல்லவா? பிள்ளைக்காக தாகத்தால் தவிக்கின்ற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குழந்தைக்காக வேண்டி ஒரு தாய் ஓடிய ஓட்டம் அல்லவா அது? அதை நாம் உணர்ந்தோமா என்றைக்காவது? இது ஒரு தாய் ஓடிய ஓட்டம், ஒரு தாயினுடைய பரிதவிப்பு, குழந்தையின் தாகம் தீர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆதங்கத்தோடு ஒரு தாய் ஓடிய ஓட்டம் என்பதை என்றைக்காவது நாம் தொங்கோட்டம் ஓடிய பொழுது உணர்ந்து கொண்டோமா என்று சொன்னால் நாம் யாரும் அது குறித்து சிந்திப்பது இல்லை. ஒரு தாயினுடைய பரிதவிப்பை, ஓட்டத்தை இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் ஹஜ்ஜு முடிந்து திரும்புகின்ற ஒரு மகனோ மகளோ தன்னுடைய தாயை புறக்கணிக்கலாமா? செய்யலாமா? தாயை கொண்டு போய் உன் வீட்டில் 10 நாள் என் வீட்டில் 10 நாள் இருக்கலாம் என்று வைக்கலாமா? அப்படியான நீ ஹஜ்ஜி கடமை நிறைவேற்றுவதற்கு என்ன அர்த்தம்? தொங்கோட்டம் ஓடியதற்கு என்ன தாற்பயம், என்ன அர்த்தம் இருக்கின்றது? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இதை ஒரு தந்தை உணர்ந்திருந்தான் என்று சொன்னால் தாயிடம் இருந்து பிள்ளையை பிரிப்பானா? அல்ல ஒரு தாய் உணர்ந்திருந்தாள் என்று சொன்னால் பிள்ளையை வேலைக்காரியிடம் கொடுப்பாளா? எல்லாருக்கும் படிப்பினை இருக்கின்றது. ஏன்னா ஒவ்வொரு கடமைகள் அமலிலும் கூட இந்த உறவு சார்ந்த அற்புதமான விஷயம் அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். தாயின் பொருத்தத்தில் தான் இறைவனுடைய பொருத்தம் இருக்கின்றது. லோர் அடிக்கடி பேசுகின்ற ஹதீஸ் தான். ஒரு தோழர் கேட்கிறார், நல்ல முறையில் நான் நடந்து கொள்வதற்கு முதன்மையானவர் யார் என்று பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபொழுது உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள். 2 முறை அல்ல, 3வது முறையும் உன்னுடைய தாய் என்று தான் சொன்னார்கள். 4வது முறைதான் உன்னுடைய தந்தை என்று சொன்னார்கள். நாம் அடிக்கடி கேள்விப்படுகின்ற விஷயம். ஏன்னா அந்த தாய் தான் எல்லாவற்றுக்கும் முதன்மையானவள். ஒரு தாயின் துவா இருக்கிறது, அதற்கு நிகராக இன்னொன்று கிடையாது. மஸ்ஜிதுல் ஹரம் 2 கரங்கள் இருக்கின்றது, மஹபத்துல்லா, மஸ்ஜிது நபவி. 2 கரங்களுக்கும் இமாம் யாரு? அப்துல் ரஹ்மான் சுதைசி அவர்கள் இருந்தார். அவங்க 2 கரங்களுக்கும் இமாமாக நியமிக்கப்பட்ட பொழுது கண்ணீரோடு சொன்னார்கள், என்னுடைய தாயின் துவா கபூலாகி விட்டது என்று சொன்னார்கள். அப்துல் ரஹ்மான் சுதைசி அவர்கள் சின்ன வயதாக இருக்கிற பொழுது அற்புதமாக குரானை ஓதுவார்கள். ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள், உம்ராக்கு செல்லக்கூடிய என்றைக்காவது ஒரு நாள் அவர் பின்னால் இருந்து தொழுகி அவருடைய கிராத்தை கேட்கின்ற வாய்ப்பு கிடைத்தால் அவ்வளவு மகிழ்வார்கள். எல்லோருக்கும் முன்னோடி அவர்தான், இமாம்களுக்கெல்லாம். அங்கே சின்ன வயதாக இருக்கிற பொழுது அற்புதமாக குரானை ஓதுவார்கள். மார்க்க ஞானங்களை, அறிவை பெற்றுக் கொள்வது அவ்வளவு ஆர்வமாக இருப்பார்கள். தாய் அவர்களை ஆர்வப்படுத்தினார்கள். அப்பொழுது அந்த தாய், இறைவா என்னுடைய மகனை 2 கரங்களுக்கு இமாமாக ஆக்கி என்று துவா கேட்டார்களாம். என்னுடைய துவா, தாயினுடைய துவா கபுலாகி விட்டது என்று அவர்கள் கண்ணீரோடு சொன்ன செய்தி நமக்கு பதிவாகி இருக்கின்றது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? எல்லாவற்றிலும் கணக்கு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவள் பட்டினியாக கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பாள். பால் கொடுத்த பிள்ளையின் முகம் பார்த்தே பசி மறப்பாள். நெஞ்சிலே நடக்க வைப்பாள், நிலாவை பிடிக்க வைப்பாள், பிஞ்சி விரலில் நகங்கடிப்பாள், பேச வச்சு சிரிச்சிடுவாள். பல் முளைத்திட நெல் முளையால் கீறிவிட்டவள், நெஞ்சில் பாய் விரித்து கதைகளெல்லாம் சொல்லிக் கொடுத்தவள். பொய்யே எத்தனை முறை சொன்னாலும் பிள்ளையை நம்பிடுவாள். அந்த பிள்ளையின் நலனை வேண்டி எல்லா நோன்பையும் நோற்றிடுவாள். மொட்டுக்குள் வாசம் புகுத்திய கெட்டிக்காரி, நம் தொட்டிலை பாட்டால் ஆட்டிய மெட்டுக்காரி அவள்தான். என்ன ஈடு செய்ய போகிறோம் அந்த தாய்க்கு? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு செல்கின்ற நாம் ஜம்சம் தண்ணீரை நாம் அருந்துகிறோம் என்று சொன்னால், ஜம்சம் தண்ணீர் என்று சொல்லக்கூடியது ஒரு தந்தையினுடைய பிரார்த்தனையுடைய வெளிப்பாடு அல்லவா? ஒரு தந்தையினுடைய பிரார்த்தனையுடைய வெளிப்பாடு தானே. இறைவனுடைய ஆணை ஏற்று கௌபத்துல்லாவுடைய அருகிலே மனைவி ஹாஜரா அம்மையாரையும் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையையும் விட்டுவிட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். திருக்குர்ஆனுடைய 14வது அத்தியாயம் 37வது வசனம் இதை பேசுகிறது. அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துவா கேட்டார் இறைவனிடம். எங்கள் இறைவனே, நான் என்னுடைய சந்ததியை விவசாயமில்லாத இந்த பள்ளத்தாக்கு பகுதியில் விட்டு செல்கின்றேன். ஏனென்றால்
கண்ணியத்திற்குரிய உன்னுடைய இல்லத்தின் அருகில் குடியமர்த்தி விட்டு செல்கின்றேன், அவர்கள் இங்கே தொழுகையை நிலைநிறுத்துவதற்காக. எனவே அவர்கள் மீது இந்த சுற்றுவட்டார மக்கள் எல்லாம் அன்பு கொள்ளும்படியாக நீ செய்வாயாக. அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எல்லாம் நீ வழங்குவாயாக. அவர்கள் நன்றி உடையவர்களாக நடந்து கொள்ளட்டும். இதுதான் துவா. இந்த துவாவில் ஒரு 4 விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள். இறைவனுடைய ஆணை ஏற்று ஒரு பாலைவன பிரதேசத்திலே தண்ணீர் கூட கிடைக்காத பகுதியில், அது பள்ளத்தாக்கு பகுதியிலே கௌபத்துல்லாவுடைய அருகிலே விட்டு செல்கிற போது என்ன சொன்னா, எதற்கு விட்டு செல்கிறேன் என்று சொன்னா முதல் காரணம் என்னது? உன்னை வணங்குவதற்காக. இதான் முக்கியம். இரண்டாவது, அவர்களுக்கு உறவு வேணும், தனியா விட்டுட்டு போறாங்க. எனவே இந்த சுற்றுவட்டார மக்கள் எல்லாம் அவர்கள் மீது அன்பு கொள்ளும்படியாக நீ செய்வாயாக, உறவை கொடுப்பாயாக என்று கேட்டார்கள். மூன்றாவது, அவர்களுக்கு தேவையான ஆதாரங்களை உணவுப் பொருட்களை வழங்குவாயாக. இதற்கெல்லாம் அவர்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் அந்த வசனம் பேசுகின்ற அற்புதமான விஷயம். அப்படியானால் ஜம்ஜம் தண்ணீர் அந்த நேரத்தில் தானே வந்தது. அந்த குழந்தை எழ தொங்கோட்டம் ஓடிக்கொண்டிருந்த ஆஜராமையார் ஒரு பக்கம் பரிதபித்துக் கொண்டிருக்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கையை கொண்டு காலடியின் கீழே அழைக்க தண்ணீர் பெருக்கெடுத்து வந்தது. ஜம் ஜம், போதும் போதும் என்றார்கள். இன்றைக்கு வரை வற்றாத ஊற்றாக உலகத்தினுடைய பேரதிசயமாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுடைய தாகம் தீர்த்து கொண்டிருக்கிறது. அதற்கு நிகரான ஒரு அதிசயம் உலகத்தில் உண்டா? வல்ல இறைவன் ஒருவன் உண்டு என்று உறுதிப்படுத்துகின்ற அச்சத்திய சாட்சி அது ஜம்ஜம் தண்ணீர். நாம் ஜம்ஜம் தண்ணீரை கட்சிக்கும் உம்ராக்கும் செல்கிற பொழுது அருந்துகிறோம் என்று சொன்னால் நாம் என்ன உணர்வை பெற வேண்டும்? இது ஒரு தந்தையின் பிரார்த்தனை அல்லவா? நாம் நம்முடைய தந்தைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தோமா? நமக்காக வேண்டி நம்முடைய தந்தை இப்படித்தானே கஷ்டப்பட்டிருப்பார், பிரார்த்தனை செய்திருப்பார் என்ற உணர்வு வரவில்லை என்று சொன்னால் ஜம்ஜம் தண்ணீரை அருந்துவதால் என்ன பயன் இருக்கிறது என்று கேட்கிறேன். தந்தை என்று சொல்லக்கூடியவர் சொர்க்கத்தினுடைய மத்திய வாசல் என்று பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். சொர்க்கத்தினுடைய முதன்மை வாசல், மத்திய வாசல் என்று சொல்லி காட்டினார்கள். நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னதே சொர்க்கத்தின் திறவுகோல் எது? தொழுகை என்று சொன்னார்கள். சொர்க்கத்தின் திறவுகோலான தொழுகையோடு நாம் நுழைய போகிறோம் என்று சொன்னால் அந்த மத்திய வாசல் வழியாகத்தான் போயாக வேண்டும். தந்தையின் பொருத்தம் இருந்தால் தான் ஒரு தொழுகையின் மூலம் அந்த திறவுகோலால் திறந்து நீ சொர்க்கத்துக்குள்ளே நுழைய முடியும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தந்தைகளை குறித்து இன்றைக்கு நாம் என்ன மரியாதை வைத்திருக்கிறோம்? தந்தையின் மறைவுக்கு பின்னால் கூட ஒரு மகனுக்கு கடமை இருக்கிறது என்று பெருமானார் சொன்னார்கள். 3 விஷயங்களை வலியுறுத்தி சொன்னார்கள். தந்தை இறந்த பின்னால் ஒரு மகனுக்கு இருக்கக்கூடிய கடமை என்ன தெரியுமா? தந்தையுடைய உறவுகளை நீ என்ன செய்ய வேண்டும்? பேண வேண்டும். அடுத்து, தந்தை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். அவர் ஏதாவது சொத்துக்கள் விஷயமாக கொடுக்கல் விஷயம் ஏதாவது வாக்குறுதிகள் வைத்திருப்பார், முடிவில் அதை நிறைவேற்ற வேண்டியது மகனுடைய கடமை. தந்தையுடைய உறவுகளை பேண வேண்டியது மகனுடைய கடமை. அடுத்து 3வது ஒன்று சொன்னார்கள், அற்புதமான விஷயம், தந்தையின் நண்பர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அதுதான் அருமையான விஷயம். இந்த உறவு என்பது விசாலப்பட்டு போக வேண்டும். ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு வட்டத்தை தாண்டி இந்த உறவு என்பது விசாலப்பட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை பெருமானார் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பெரியவர்கள் குறித்து என்ன மதிப்பு மரியாதையும் நாம் வைத்திருக்கிறோம்? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்தோமா? தவறு நம்மிடம் இருக்கிறது. ஏன்னா நாம் செய்தால்தானே பிள்ளைகள் செய்யும். இந்த மதிப்பை உணர்த்துவதற்கு என்ன உரையாடல் நம்மிடம் நடக்கிறது? உட்கார்ந்து பேசுகிறோமா? பெற்ற தாய் தந்தைக்காக வேண்டி இறைவன் ஒரு அற்புதமான துவாவை நமக்கு கற்றுத்தந்தானே, ரப்பிர்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. என்ன அழகான துவா! இதற்கு நிகரான ஒரு துவா கிடையாது. அற்புதமான துவா. என்ன அர்த்தம்? இறைவா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது என்னுடைய தாய் தந்தையர் என்னை எப்படி பேணி பாதுகாத்து வளர்த்தார்களோ அதுபோல அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக. என்ன அருமையான துவா! இந்த துவாவை நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி நாம் கேட்டிருக்கிறோமோ? ஒற்றை வரி துவா தானே. ரப்பிர்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. சின்ன பிள்ளையாக நான் இருக்கிற பொழுது என் தாய் தந்தையர் என்னை எப்படி பேணி பாதுகாத்து வளர்த்தார்களோ அதுபோல அவர்களுக்கு அருள் புரிவாயாக என்று நாம் கேட்டோமா? கேட்கின்றோமா? கேட்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோமா? எதுவும் இல்லாத பொழுது உறவு எப்படி வலுவாக இருக்கும்?
முதன்மை உறவே இப்படி பலவீனப்பட்டு கிடக்கிற பொழுது மற்ற உறவுகள் எப்படி வலுப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது? இதையெல்லாம் கற்பிக்க வேண்டிய, சொல்ல வேண்டிய, உரையாடல் நிகழ்த்த வேண்டிய பொறுப்பு குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கும் தலைமை தாங்கக்கூடியவர்களுக்கும் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஒரு உல்கியா குர்பான் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு தந்தை மகன் உறவினுடைய அற்புதமான புரிதலுடைய வெளிப்பாடு அல்லவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவிலே கண்டார்கள், 90 வயதுக்கு பின்னால் தவமிருந்து பெற்றெடுத்த மகன் அவன். அவரை அறுத்து பலியிடு என்று இறைவன் கட்டளையிட்டவுடன் மகனிடம் கேட்டார்கள். இறைவன் கட்டளை இதுவாக இருக்கிறது, என்ன இறைவன் விருப்பம் அது என்றால் நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று ஒரு தந்தை மகனுடைய புரிதல் அல்லவா இது? தந்தை மகனிடம் கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பாடு அல்லவா இது? இறைவன் சொன்னான் என்பதற்காக அனுமதி இல்லாமல் செய்யக்கூடாது, அப்படிதானே? கேட்கின்றார், அது ஒரு பண்பாடு. இறை விருப்பம் அதுவாண்டால் நிறைவேற்றுங்கள் என்று தந்தையுடைய சொல்லுக்கு கட்டுப்படுதல் ஒரு பண்பாடு. இந்த 2 பண்பாடுகளும் கைகுலுக்கிக் கொள்கின்ற ஒரு அருமையான இடம் அல்லவா அது? இந்த தந்தை மகனுடைய புரிதல் என்று சொல்லக்கூடிய நம்மிடம் இல்லை என்று சொன்னால் குர்பான் கொடுப்பதில் என்ன அர்த்தம் இருக்கின்றது? நேர்ச்சை வைத்து அது இது வைத்து குர்பான் கொடுப்பதில் என்னதான் அர்த்தம் இருக்கின்றது? இதெல்லாம் நாம் வாழ்க்கையிலே ஒவ்வொன்றிலும் நினைவுபடுத்தி கொண்டு வந்தால்தான் உறவு என்று சொல்லக்கூடியது அற்புதமாக அமைந்துவிடும் என்பதை நாம் பார்க்கின்றோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் நமக்கு கிடைத்த உறுதியான விஷயம் என்ன? ஒன்று ஏகத்துவம், தௌஹீத். அதனால் தான் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் என் தந்தையின் மார்க்கத்தில் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய என்னுடைய தந்தையின் மார்க்கத்தில் நான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஒன்று தௌஹீத், ஏகத்துவம். இரண்டாவது குடும்ப உறவு என்று சொல்லக்கூடியதை வலுப்படுத்தி வாழுதல். அப்படி பார்க்கிற பொழுது இன்றைக்கு நமக்கு குடும்ப உறவுகள் எல்லாம் சுமைகளாக போய்விட்டன. நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம், அவ்வளவு வேதனைகள் என்பது உண்டு. ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னால் காயல்பட்டினத்திலே ஒரு மீலாது விழாவிலே உரை நிகழ்த்துகின்றேன். இதே குடும்ப உறவு பற்றி அந்த உரையிலே பேசுகின்றேன். பேச்சினுடைய முடிப்பு பகுதியிலே நான் கூடியிருந்த நிறைய மக்கள், அங்கெல்லாம் நிகழ்ச்சியில பார்க்கணும் எவ்வளவு கூடி கேட்கிறாங்கன்ட்டு. அவர்களை பார்த்து கேட்டேன், வயதான தாய் தந்தையர்கள் எத்தனை பேருக்கு இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறார்கள் என்று கேட்டேன். பெரும்பாலும் அமைதியாக இருந்தது அரங்கு. இந்த நிமிடம் உங்களிடம் நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடம், இந்த வினாடி நேரம் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்ன தெரியுமா? மாபெரும் மகிழ்ச்சி என்ன தெரியுமா? இறைவன் கொடுத்திருக்கின்ற மகிழ்ச்சி. 83 வயது வரை என் தாய் என்னோடு இருந்தார்கள். இப்பொழுது 95 வயதிலும் என் தந்தை என்னோடு இருக்கிறார் என்பதுதான் இறைவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய மகிழ்ச்சி, வரப்பிரசாதம், பாக்கியம் என்று சொன்னேன். அதற்கு அடுத்த ஆண்டுதான் அவர்கள் 96வது வயதிலே வபாத்தானார்கள். எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கொடுத்து வைத்திருக்கிறது என்று கேட்டேன். 83 வயது வரை தாயார் என்னோடு இருந்தார்கள், 95 வயதிலும் இப்பொழுதும் தந்தை என்னோடு இருக்கிறார் சொன்னார். இதை விட இந்த நிமிடம் எனக்கு கிடைத்த இறைவன் கொடுத்த பாக்கியம் வேறு எதுவாக இருக்க முடியும்? எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது? சின்ன வயதில் தாய் தந்தையரை இழந்தவர்களை கேட்டு பாருங்கள். நான் சொல்வதனுடைய வலி, வேதனை, அருமை என்ன என்று புரியும் என்றேன். நிகழ்ச்சி முடிந்தது. எல்லாரும் விடைபெற்றுக் கொண்டு நான் வெளியே இறங்கிறேன். ஒரு 70 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் வந்து என் கையை பிடித்தார். ரொம்ப உணர்ச்சேசப்பட்டிருந்தார், கண்களெல்லாம் கலங்கி இருந்தது. ஒரு மாதிரி கொஞ்சம் பரவசப்பட்டு உணர்ச்சேசப்பட்டிருந்தார். உங்களிடம் கொஞ்சம் பேசணும்னார். கொஞ்சம் பொறுங்க வாரன்னு எல்லாருக்கும் செலாங் கொடுத்து வந்து என்னன்னு கேட்டேன். என் கையை பிடித்தவர் அப்படியே அழ ஆரம்பித்து விட்டார். உங்கள் பேச்சை கேட்ட பிறகுதான் என் மனசில் இப்போது ஒரு நிம்மதி, மனசில் ஒரு மகிழ்ச்சி வந்திருக்கு. ஏன்னா நாங்கள் அண்ணன் தம்பி 4 பேர், நான் தான் கடைசி ஆள். 3 பேரும் அம்மா அப்பாவை பார்க்க மாட்டேன்ட்டாங்க. எங்கள் அம்மா முன்னாடியே மூத்தாயிட்டா. வாப்பாக்காரு 97 வயசு வரை இருந்தார். கடைசி என்கிட்டயே தலையில் கட்டிட்டாங்க. இப்படி சொல்கிறார், என் தலையில் கட்டிட்டாங்க. ஏன்னா பூர்வீக வீட்டில் நான் இருக்கிறேன்னா, ஆனால் நீ தான் பார்க்கணுன்ட்டாங்க. மற்ற 3 பேரும் பார்க்க மாட்டேன்ட்டாங்க. என் பொண்டாட்டி புலம்பிக்கிட்டே இருப்பான், என் அவங்கள பிறல்லையா, அவங்கள மட்டும்தான் அவங்க அம்மா பெற்றாளா, அவங்க அப்பா பெற்றாரா அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பா.
நான் கூட அப்படியே மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருந்தேன், நம்ம மேலே கட்டிட்டாங்களோ அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ நானும் கூட இப்போ பரவாயில்ல, ஒரு நாளாக பார்த்தேன்னு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு, தகப்பனோட ஃபோட்டோலாம் எடுத்து காட்டி அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ உங்கள் பேச்சை கேட்ட பிறகு தான் அது எவ்வளோ பெரிய பாக்கியம் என்று நான் உணர்ந்துக்கிட்டேன்னு அழ ஆரம்பித்தார். அப்பொழுது நான் அவருடைய கரத்தை பற்றி கொண்டு சொன்னேன், நீங்கள் அண்ணன் தம்பி 4 பேர், 4 பேரில் இறைவன் உங்களைத்தான் அதிகமாக விரும்பியிருக்கின்றான். இறைவன் யாரை விரும்புகின்றானோ அவர்களிடம்தான் பொறுப்புகளை கொடுப்பான். இறைவன் யாரை விரும்புகின்றானோ அவர்களிடம்தான் சுமைகளை கொடுப்பான், பிரச்சனைகளை கொடுப்பான். யாரை விரும்புகின்றான் அவர்களிடம்தான் இது போன்ற கடமைகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். நீங்கள் அண்ணன் தம்பி 4 பேரில் இறைவன் உங்களை அதிகமாக விரும்பக்கூடிய, இறைவன் பொருத்தத்துக்குரியவர் நீங்கள் சொன்னவுடன் அவரால் அதை தாங்க முடியவில்லை. இதுதானே உண்மை. நம்மிடம் முதியவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்ற அர்த்தம். அக்கா தம்பி அண்ணன் தம்பி எல்லாவற்றிலும் இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அவர்களை பராமரிக்கக்கூடிய, பாதுகாக்கின்ற, அவர்கள் குறித்து நாம் கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவிக்கிற பாக்கியத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்ற அர்த்தம். இந்த முகப்பத்து, இந்த இறைவனுடைய பிரியம் எத்தனை பேருக்கு கிடைத்திருக்கிறது? கிடைத்திருந்தால் தாய் தந்தையர்களை கணக்கு பார்ப்பார்களா, புறக்கணிப்பார்களா? இதையெல்லாம் இன்றைக்கு நாம் வலியுறுத்தி பேச வேண்டிய அவசியம் என்பது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. மனித வாழ்வினுடைய உச்சபட்சமான அதிகப்படியான விருப்பம் எதுவாக இருக்க முடியும்? எது மனித வாழ்க்கையுடைய அதிகப்படியான விருப்பமாக இருக்க முடியும்? எல்லா வாழ்வாதாரங்களும் நமக்கு கிடைக்க வேண்டும், வசதி வாய்ப்புகளோடு எல்லா விதமான நிறைவான ஒரு வாழ்க்கை, பொருளாதாரம் எல்லாவற்றிலும் ஒரு வாழ்வாதாரம் சார்ந்த ஒரு நிறைவான வாழ்க்கை நமக்கு அமைய வேண்டும். இரண்டாவது, நீண்ட காலம் வாழ வேண்டும், நீண்ட ஆயுள் நமக்கு கிடைக்க வேண்டும். இந்த இரண்டும் அமைய வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு வாழ்வாதாரமும் நீண்ட ஆயுளும் அமைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உறவுகளை பேணி வாழ வேண்டும். இது எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹதீஸ். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரி ஷரீஃபிலே 5986வது ஹதீஸ். தமது வாழ்வாதாரம் ரிஸ்க் என்று உணவு மட்டுமே எல்லாம் சேர்ந்த ரிஸ்க். தங்களுடைய வாழ்வாதாரம் விசாலமாக்கப்படுவதையும், அதிகப்படுவதையும், விசாலமாக்கப்படுவதையும், வாழ்நாள் நீட்டிக்கப்படுவதையும் யார் விரும்புகின்றாரோ அவர்கள் தங்கள் உறவுகளை பேணிக் கொள்ளட்டும். அப்ப நமக்கு கஷ்டப்படுறோம், அது போடுறோம், இது போடுறோம், சிரமமா இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ஏதோ சிக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு அர்த்தம். குடும்பத்தில் உன்னுடைய வாழ்வாதாரம் விசாலமாக்கப்படுவதற்கும் ஆயுள் நீட்டிக்கப்படுவதற்கும் யார் விரும்புகிறார்களோ அவர்கள் தங்கள் உறவுகளை பேணிக் கொள்ளட்டும் என்று பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார் என்று சொன்னால், உலகத்தில் நாம் அதற்குத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பது நம்முடைய உறவை பேணுவதில் இருக்கிறது. இன்னொரு விஷயம், எல்லாவற்றிலும் கூட நீண்ட ஆயுள் ரொம்ப அற்புதமான விஷயம். சமீபத்திலே அமெரிக்காவிலே அமெரிக்கன் பிரிக்ராம் யங் யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகத்திலே ஜூலினே என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளர், ஒரு பெண் ஆய்வாளர், நீண்ட நாட்கள் வாழ்வது யார் என்று ஒரு ஆய்வு நடத்தியிருக்கிறார். 7 வருடம் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. ஆய்வு நடத்திவிட்டு அந்த அம்மையார் ஜூலினோ எழுதுகிறார்கள், யார் உறவுகளோடு சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்கிறார்கள் அவர்கள் தான் நீண்ட நாட்கள் வாழ்கிறார்கள் என்று என்ன செய்கிறார், அவர்களுடைய ஆய்வறிக்கையிலே இறுதி முடிவை பதிவு செய்திருக்கின்றார். நீண்ட ஆயுள், நிறைவான செல்வம், வாழ்வாதாரத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் உறவுகளை பேணி வாழ வேண்டிய அவசியம் இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மனித படைப்பினுடைய உச்சபட்ச நோக்கம் என்ன, ஆசை என்ன? சுவனப்பேற்றை, மறுமை பேற்றை அடைவதுதானே. அதற்காக வேண்டித்தானே எல்லா கடமைகளையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய திருப்புறத்தை பெற்று அந்த உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சுவனத்தை அடைவதுதானே உயர்ச்சபட்ச ஆசையாக, விருப்பமாக, நோக்கமாக இருக்க முடியும். அந்த நோக்கத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் உறவு சார்ந்த மன நிறைவும் திருப்தியும் தான் அதை சாத்தியமாக்கும். ஜுபைர் பின் முத்தீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், புகாரி ஷரீஃபில் 5984வது ஹதீஸ். உறவை முறித்து வாழ்பவன் சுவனத்தில் நுழைய முடியாது. உறவை முறித்து வாழக்கூடியவன்
சுவனத்தில் நுழைய முடியாது என்று ஹதீஸ். அப்படியானால் சுவனத்தில் நுழைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? உறவை பேணி வாழ வேண்டும், பாதுகாத்து வாழ வேண்டும். இதுதான் அடிப்படையாக அமைந்திருக்கின்றது. எனவே உலக வாழ்வினுடைய உன்னத நோக்கமாக நாம் கருதுவது வளமான வாழ்க்கை, தன்னிறைவான ஒரு வாழ்க்கை, நீண்ட ஆயுளுடைய வாழ்க்கை, மறுமை பேற்றினை பெறுகின்ற உன்னதமான ஒரு வாழ்க்கை. எல்லாம் அமைய வேண்டும் என்று சொன்னால் உறவுகளை பேணி வாழ வேண்டும், உறவை கொண்டாட வேண்டும். இதை குறித்து நாம் நிறைய பேச வேண்டும். நிறைய விஷயங்களை படித்துக் கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், உறவுகளிடம் பேசுங்கள், பிள்ளைகளிடம் பேசுங்கள், இதையெல்லாம் புரிய வையுங்கள். உறவினுடைய செழுமையில் தான் வாழ்க்கையினுடைய அர்த்தம் இருக்கிறது என்பதை உணர்த்துங்கள். வல்ல இறைவன் அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை, உறவுகளை பேணி வாழ்ந்து நிறைவான செல்வத்தையும் வளமான வாழ்க்கையையும் நீடித்த ஆயுளையும் மறுமையினுடைய உயர்ந்த பேற்றையும் பெறுகின்ற உன்னத வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்த நெறியில் சமூக பொறுப்புணர்வு என்கின்ற இன்னொரு பொருண்மையிலே நான் உங்கள் மத்தியிலே உரை நிகழ்த்த இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திப்போம். துஆ செய்யுங்கள். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.